தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் தேவன் நமக்கு புது வருடத்தை குறித்து கொடுத்திருக்கிற வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். அடுத்து இன்றைக்கி மட்டும் இல்லை, அடுத்த ஒரு சில நாட்களில் இந்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தொடர்ந்து கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கேட்குறதுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், சக ஊழியர்கள், தெரிந்த விசுவாசிகள் எல்லாருக்கும் அனுப்பிச்சு வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லவர், எங்களை உருவாக்கினவர். தாயின் கர்ப்பத்தில் நாங்கள் உருவான நாள் முதல், தோன்றின நாள் முதல் நீர் இதுவரை எங்களை ஆதரித்து வருகிறீர். பிதாவே, நீர் உண்மையுள்ள தேவன். இதுவரை ஆதரித்தவர், இனிமேலும் ஆதரிப்பீர் என்று சொல்கிறோம். பிதாவே, நீர் மாறாத தேவன். நீர் மாறாதவராய் இருக்கிறபடியா நாங்கள் வாழ்ந்திருப்போம், நாங்கள் செழிப்போம், நாங்கள் முன்னேறுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடியா நிச்சயமாகவே நாங்கள் ஜெயம் பெறுவோம், மேற்கொள்வோம், வெற்றி பெறுவோம். தாப்பனே, இப்பொழுதும் கூட நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த வருகிற ஆண்டை குறித்த உம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய கரத்தை நீட்டி குணமாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வியாதிகள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய பலன் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஊடுருவட்டும். முன்னேறி செல்வதற்கான பலன் உண்டாகட்டும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஞானமும் பலனும் உண்டாகட்டும். வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். தாப்பனே, பாதைகள் வெளிப்படுத்தப்படட்டும். இவர்கள் வாழ்க்கைக்கான திட்டங்கள், பாதைகள் வெளிப்படுத்தப்படட்டும். பிதாவே, நீர் உடனிருக்கிறீர் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து செழிக்கிறவர்களாக, வெற்றி பெறுகிறவர்களாக, ஜெயங்கொள்கிறவர்களாக வாழச் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நம் சார்பாக இருக்கிறார். அதை எப்போதுமே மனசில் வச்சுக்கணும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் சரி, ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும். கர்த்தர் என் சார்பாக இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த எண்ணம். ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை வாசித்து விட்டு நாம் தேவன் கொடுத்த இந்த வருகிற ஆண்டுக்கான அந்த வார்த்தையை குறித்து தியானிக்க ஆரம்பிப்போம். அதுக்கு முன்பாக ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லாக்கியங்களெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் போதித்து கொண்டு வருகிறார். அதை குறிச்செல்லாம் போதித்து கொண்டு தியானித்து கொண்டு வரும்போது பவுல் அப்போஸ்தலனுக்குள்ளே ஒரு காரியம் தோணுது. அவர் அதை இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். இவைகளை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசுவின் மூலமாக இவ்வளவு செஞ்சிருக்கிறார் கர்த்தர் நமக்கு. இதன் மூலமாக நமக்கு வெளிப்படுகிற ஒரு காரியம் என்ன, ஒரு சத்தியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறார். கேட்டுட்டு அவரே பதிலும் சொல்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால்
நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அவருக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை எழும்புது. இயேசுவின் மூலமாக தேவன் செய்த அந்த கிரியைகளை யோசித்து யோசித்து தியானித்து அவருக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை உண்டாகுது. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என் பட்சமாய் இருக்கிறார். அவர் என் பட்சமாய் இருப்பதினால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அப்போ இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் நுழையும் போது இந்த எண்ணத்தோடு நுழைங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட என் பட்சமாய் என்னோடு கூட இருக்கிறார். இரவும் பகலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு இருப்பதினால் என்னை எதிர்த்து நிற்பவன் யார்? என்னை மேற்கொள்பவன் யார்? என்னை முறியடிக்கக்கூடியவன் யார்? யாருமே கிடையாது. இன்னொரு வகையில சொல்லணும்னா வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் இந்த புது வருடத்துக்குள்ளே நுழையணும். இந்த மாதிரி வசனங்களெல்லாம் எடுத்து இருதயத்தில் பதிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற தீமைகளை காட்டிலும், சாபங்களை காட்டிலும், நாசங்களை காட்டிலும், அழிவுகளை காட்டிலும், யுத்தங்களை காட்டிலும், பொருளாதார பிரச்சனைகளை காட்டிலும், எல்லாவித தீமைகள் பாவங்களை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். இதை மனசில் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் அது எல்லாத்தையும் ஜெயித்தீர்கள். எல்லாத்தின் மீதும் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம். ஏன்னா இயேசு ஜெயித்திருக்கிறார். இயேசு சொன்னார் இல்லையா, இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்க தான் செய்யும், ஆனால் நான் உலகத்தை மேற்கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் மேற்கொண்டு விட்டார். அவருடைய ஜெயம் உங்களுடைய ஜெயம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த பிரச்சனைகளை காட்டிலும் உங்களுக்குள்ளே வசிக்கிற தேவன், சர்வ வல்லவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற சாபங்கள், நாசங்கள், தீமைகள், அழிவுகள், பாவங்கள், சோதனைகள், இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். அவர் பெரியவராயிருப்பதினால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த 2 வசனங்களையும் எடுத்து மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க, தியானிங்க, திரும்ப திரும்ப இவைகளை குறித்து யோசிங்க, இந்த மாதிரி காரியங்களை குறித்து பேசுங்க. வீட்டில் உட்காந்துருக்கும்போது மனைவி பிள்ளைகள் கூட இந்த வார்த்தைகளை எடுத்து இதன் அடிப்படையில் பேசுங்க குடும்பத்தில். ஹல்லேலூயா. சும்மா ஒரு உரையாடல், ரொம்ப ரைட், 1 மணி நேரம் பிரசங்கம்லாம் தேவையில்லை. ஆனால் சும்மா அதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லலாம். ஏதாவது கர்த்தர் செய்த மகத்துவமான அற்புதங்களை எடுத்து அதை குறித்து பேசுங்க குடும்பத்தில். அதை குறித்து தியானிங்க, அதை குறித்து வாசிங்க. இதெல்லாம் செய்யுங்க இந்த வருகிற வருடத்தில். ஏன் செய்யணுன்றதை பின்னாடி சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ரைட், ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். அந்த முதல் பகுதியை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். நீங்கள் உங்கள் பேரை போடுங்க, சொல்லுங்கள். கர்த்தர் என்னோட இருக்கிறார். நான் காரிய சித்தியுள்ளவன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். திரும்ப சொல்லலாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். கர்த்தர் என்னோட இருக்கிறார். நான் காரிய சித்தியுள்ளவன். நான் செழிக்கிறவன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க.
ரைட், எழுதி வச்சுக்கோங்க. இந்த வசனங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வசனங்களெல்லாம் எடுத்து அடிக்கடி வாசிங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், எங்கேயா வெளியில் போகும்போது வரும்போது இதெல்லாம் எடுத்து இருதயத்தில் வச்சு அப்படியே இதை குறித்து யோசிங்க. ரைட், கண்டதையும் போட்டு மனசில் வச்சு ஓட்டாமல், ரைட், இதை குறித்து கவலைப்பட்டு அதை குறித்து கவலைப்பட்டு இதை குறித்து பயந்து அதை குறித்து பயந்து அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த வார்த்தைகளை எடுத்து மனசில் வச்சு இதை குறித்து யோசிங்க, இவைகளை குறித்து பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த ஆண்டுக்காக தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை கொஞ்சம் பார்ப்போம். ரைட், 2024 2024 ஆண்டு இஸ் a year ஆஃப் ஓவர்ஃப்ளோ, நிரம்பி வழிகிற ஆண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சொல்லுங்கள், 2024 ஆண்டு எனக்கு நிரம்பி வழிகிற ஆண்டு. நிரம்பி வழிகிற அனுபவத்தை நான் இந்த வருடம் பூராவும் வருடம் முழுவதும் அனுபவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஐயோ, கொஞ்சம்தான் அங்கே இருக்குது, பாதி மாதம்தான் வரும். மந்த் எண்டு க்ளோரியஸாக இருந்துச்சு, மகிமையாக, மந்த் பிகினிங் மகிமையாக இருந்துச்சு, மந்த் எண்டு நாசமாக போச்சு, ஒரு பைசா இல்லை. ரைட், அப்படி இல்லாமல் ஐயா இந்த வருடம் ஆரம்பம்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் போக போக கொடூரமாக மாறிடுச்சு. அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த வருடம் உங்களுக்கு நிரம்பி வழிகிற அனுபவம் உள்ள வருடமாக இருக்கும். இது உலகத்தாருக்கு நம்ம சொல்கிற வார்த்தை இல்லை, இந்த வார்த்தை இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கு, ரைட், மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா, இது கிறிஸ்துவின் சரீரத்துக்கான வார்த்தை. இந்த வருடம் உங்களுக்கு நிரம்பி வழிகிற அனுபவம் உள்ள ஆண்டாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நான் நிரம்பி வழிகிற அனுபவத்தை அனுபவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? இதை எடுத்துக்கணும், இதை எடுத்து இதை விசுவாசிக்க வேண்டும், இதை நம்ப வேண்டும், இதை உங்கள் வாயில் வச்சு நீங்கள் பேசணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோன்னே ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, இங்கே யுத்தம்ன்றாங்க, அங்கே குண்டு போடுறாங்க, அந்த நாட்டிலேருந்து என்ன ஏற்றுமதி தரமாட்டேன்றான், இவன் சண்டை போடுறான், அவன் யுத்தம் பண்ணுறான், இவன் நமக்கு விரோதமாக சதி பண்ணுறான். இதெல்லாம் யோசிக்காமல் காலையில் எந்திரிச்ச உடனே இயேசுவின் நாமத்தினால இந்த வருடம் எனக்கு நிரம்பி வழிகிற வருடம், போதுமானதற்கும் அதிகமாக எனக்கு இருக்கும், டூ மச், எக்ஸஸ், மோர் தென் இனஃப், நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் எனக்கு உண்டாகும். அப்படி சொல்லுங்கள், டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே சொல்லுங்கள். என்ன ஆகும்? நீங்கள் சொன்னபடியே ஆகும். பாருங்கள், வேதம் என்ன போதிக்கிறது? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரிஞ்ச வசனமாக இருக்கலாம், இருந்தாலும் அதை போய் கண்ணால் பார்த்து வாசிப்போம். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இப்போ கர்த்தர் சொன்னார், ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை உங்கள் வாயால் நீங்கள் சொல்லணும். பாருங்கள், கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு அவர் சொன்னார். ஆனால் நீங்கள் இந்த பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனம் தங்க வாயால் அதை சொல்லவே இல்லை, தெரியுமா? அதுக்கு பதிலாக வேற சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சாக போகிறோம். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாக போகிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் நம்மளை குறித்து நல்ல திட்டங்கள் வைத்திருக்கும்போது நான் என்ன பண்ணணும்னா அவர் திட்டத்தை அறிந்து அவருடைய திட்டத்தை எடுத்து என் வாயில் வச்சு நான் பேசணும்.
அப்படி பேசும்போது கர்த்தருடைய திட்டம் என் வாழ்வில் அனுபவமாக மாறும். கர்த்தர் ஒன்று சொல்லும்போது நான் வேற சொன்னேன்னா நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நடக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் ஜீவனையும் மரணத்தையும் என்னுடைய நாவின் அதிகாரத்தில் வச்சுட்டார். கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடுவது. ரைட், அப்படி தானே சொல்லியிருக்கிறாரு. அப்போ என் வேலை என்ன, கர்த்தர் இதை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சரி, அவர் வெளிப்படுத்துகிறதை எடுத்து என் வாயில் வச்சு நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. அப்படி நான் செய்யணும். ஹல்லேலூயா. அப்போ தான் என் வாழ்க்கையில் அது அனுபவமாக மாறணும். இன்னொருத்தர் சொல்லாமா, இயேசுவின் நாமத்தினால 2024 ஆண்டு எனக்கு நிரம்பி வழிகிற ஆண்டு, நிரம்பி வழிகிற அனுபவத்தை இந்த ஆண்டு முழுவதும் நான் அனுபவிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் இந்த ஆண்டை குறித்து இன்னொரு காரியம் சொன்னார். ரைட், மகிமையின் ராஜா உங்கள் வாழ்வில் வெளிப்படுவார். யார் வெளிப்படுவா? மகிமையின் ராஜா. ரைட், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அடிக்க சொல்ல, பிரதர் பிசாசுன்னு விரட்டுறான், பிரதர் பிசாசு அடிக்கிறான், பிரதர் பிசாசு என்னை துன்புறுத்துகிறான், பிரதர் ஒரே சோதனை பிரதர். இருக்கலாம், ரைட், பிசாசுனால தொந்தரவு உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். ஆனால் அவனை குறித்து ஜாஸ்தி பேசாதீங்க. அதுக்கு பதிலாக இதை சொல்லுங்கள், எனக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட விரும்புகிறார். அதுவும் குறிப்பாக ஒரு சில காரியங்கள் மூலமாக வெளிப்பட விரும்புகிறார். அது என்னென்னு டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். இப்போ இதை உங்களுக்கு நான் இந்த பாயிண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் பேச ஆரம்பிங்க. மகிமையின் ராஜா, சொல்லுங்கள், மகிமையின் ராஜா என் வாழ்வில் வெளிப்படுவார். சொல்லுங்கள், மகிமையின் ராஜா என் வாழ்வில் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கூட சொல்லலாம். மகிமையின் ராஜா என் வாழ்வில் இந்த ஆண்டு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நல்லா அழுத்தம் திருத்தமாக இந்த காரியங்களை மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க. நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ரைட், நல்லா நீங்கள் உங்கள் நோட்டு புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ரைட், நீங்கள் உங்கள் ஃபோனில் போட்டு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான்லாம் எனக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தையெல்லாம் இந்த ஹோம் ஸ்க்ரீனை போட்டு வச்சுக்குவேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்யணும்னு விரும்புகிற காரியத்தை, எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை இந்த ஹோம் ஸ்க்ரீனில் போட்டு வச்சுக்குவேன். போட்டு வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் ஒரு ஃபோன் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுறப்ப அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறது. சில சமயம் இந்த கம்ப்யூட்டரில் வால்பேப்பராக போட்டு வச்சுக்குவேன். கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் அதை பார்ப்பேன் இல்லையா. அந்த மாதிரி கண்ணுக்கு முன்னாடி இதை அடிக்கடி பார்க்குற மாதிரி நீங்கள் ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணுங்கள், செய்யுங்க. கொஞ்சம் மெனக்கடணும். ரைட், ஹல்லேலூயா. கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் மெனக்கட்டு வேலை பார்க்கணும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்கள் கண்களை விட்டு பிரியாமல் இருக்கும். அந்த விசுவாசம் அப்படியே ஸ்டர்டப்பாக இருக்கும். பார்க்குறப்பெல்லாம் நினப்புக்கு வரப்பெல்லாம் அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யலாம். ரைட், கர்த்தரை நோக்கி அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக உங்கள் விசுவாசத்தை கட்டவிழ்க்கலாம். ரைட், இதெல்லாம் செய்யலாம் இல்லையா. அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடுகள்லாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஓகே, ஆல்ரைட். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சங்கீதம் 23 சரி, நம்ம கர்த்தர் என்ன சொன்னார்னு மேலோட்டமாக பார்த்துருக்குறோம் இல்லையா. அந்த பாயிண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த காரியங்களை குறித்து தேவ வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் தியானிப்போம். ரைட், சங்கீதம் 23. சங்கீதம் 23 முதலாம் வசனத்தை கவனிங்க. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ரைட், இதில் ஒரு சில காரியங்களை நம்ம குறிப்பாக கவனிக்கணும். யாரை குறித்து இங்கே வசனம் பேசுது? கர்த்தரை குறித்து பேசுகிறது. அவர் நம் வாழ்வில் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்து இந்த வசனம் பேசுகிறது இல்லையா. அப்போது முதல்ல யார் என் மெய்ப்பர்? கர்த்தர். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். எல்லாரை காட்டிலும் பெரியவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை.
வானத்தை ஒருவராய் திரையைப் போல விரித்த தேவன், பூமியை தனியாளாய் பரப்பின தேவன், நாம் பார்க்கிற சகலத்தையும் படைத்தவர், மரம் செடி கொடி பூமி நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன், பூமியில் வாழும் மிருகங்கள், கடல் சமுத்திரத்தில் வாழும் மிருகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட உருவாக்கின தேவன் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். சங்கீதம் 95 பார்க்கலாம். சங்கீதம் 95 அதை கொஞ்சம் கவனிப்போம். முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தர் என்ன செய்யணுமா? பாடணுமா பாருங்க. அவருக்கு மியூசிக் பண்ணணும், அவருக்காக மியூசிக் பண்ணணும், மியூசிக்கை தயார் பண்ணி மியூசிக் வாசிக்கணும், அவருக்காக பாடல்கள் பாட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும். ஏன்? வை? கர்த்தரே மகாதேவனும், சொல்லுங்க, மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! வெறும் தேவன் கிடையாது, மகாதேவன். அது மட்டும் இல்லை, எல்லா தேவர்களுக்கும் மகாராஜன். ஹல்லேலூயா! ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், தேவாதி தேவன். 4ஆம் வசனம், பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. எல்லா சமுத்திரம், பூமியின் ஆழம் எல்லாம் அவர் கையில் இருக்குது இல்லையா? பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். எல்லாத்தையும் உருவாக்குனது அவர் தான். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தர் மற்ற காரியங்களெல்லாம் உண்டாக்குனது மட்டுமில்லை, நம்மை அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். வானம், பூமி, பூமியின் ஆழம், வானத்தின் உயரம், பர்வதங்கள், சமுத்திரம், வெட்டாந்தரை, இதில் வசிக்கும் ஜீவராசிகள், அதெல்லாம் தவிர்த்து நம்மை உண்டாக்கினவரும் கர்த்தர். அவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படையிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இங்கே நமக்கு நம்முடைய மேய்ப்பரை குறித்து நல்ல வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது இல்லையா? ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறபடினால நாம் நிரம்பி வழிகிற அனுபவத்தை அனுபவிப்போம். ஹல்லேலூயா! இந்த சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. போக்கிலும் வரத்திலும் இதை சொல்லி தியானிங்க. இதை பாட்டாக பாடுங்க, இதை சொல்லி கர்த்தரை துதிங்க, இதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா! இந்த சங்கீதம் இந்த வருடம் உங்கள் அனுபவமாக மாறட்டும். ஹல்லேலூயா! 2ஆம் வசனத்தை கவனிங்க. இல்லை, முதல் வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் என் மேய்ப்பர். நீங்கள் சொல்லணும், கர்த்தர் என் மேய்ப்பர். எப்படி இயேசு என் கர்த்தர்னு சொன்னீங்களோ அதே மாதிரி கர்த்தர் என் மேய்ப்பர்னு சொல்லணும் அடிக்கடி. பாருங்கள், நீங்கள் இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொண்டீங்க, இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க, ஒரு சிலர் குணமாக்குகிற தேவனாகவும் ஏற்றுக்கொண்டீங்க, பரிகாரியாக ஏற்றுக்கொண்டீங்க. உங்கள் மெய்ப்பராக நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்னுடைய மெய்ப்பர். அடிக்கடி இப்படி சொல்லுங்கள். ஹல்லேலூயா! சர்வ வல்லவர் என் மெய்ப்பராக இருக்கிறபடினால் நான் தாழ்ச்சியடையேன், எனக்கு ஒரு குறைவும் உண்டாகாது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. கவனிங்க, புல்லுள்ள இடங்களில் யார் உங்களை மேய்க்க போகிறா? நீங்களா? நீங்கள் போய் கண்டுபிடிக்க போகிறீங்களா எங்கே புல் இருக்குது? இப்படி தான் லோத்துன்னு ஒருத்தர் இருக்கிறார் பைபிளில் இல்லையா? ஆபிரகாமுடைய சொந்தக்காரர், அண்ணன் பையன். அவர் பாருங்கள், அவராக ஒரு இடத்த தேடி போனார். அது அவருக்கு ரொம்ப கேடாக மாறிடுச்சு. ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு இடத்த பார்த்து வச்சார். கர்த்தர் பார்த்து வச்ச இடம், கர்த்தர் சொல்கிறார், இந்த எலும்பா கொஞ்சம் எந்திரிச்சு வடக்கப்பார், கிழக்கப்பார், தெற்கப்பார், மேற்கப்பார், எல்லா இடத்தையும் பார்.
இது முழுசை நான் உனக்கு கொடுக்குறேன்னு அவர் காமிக்கிறார். அவர் காண்பிச்ச இடம் ஆபிரகாமுக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இல்லை, அவனுடைய பிள்ளைகளாகிய ஈசாக்கு, யாக்கோபு, அது மட்டும் இல்லை அவனுடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் தேசத்தார் எல்லாருக்கும் அது ஒரு ஆசீர்வாதமான இடமாக மாறிச்சு. கர்த்தர் நடத்துகிறார். எங்கே நடத்துகிறாரு? புல்லுள்ள இடங்களில். கர்த்தர் காண்பிச்ச இடம் எப்படிப்பட்ட இடமா? அவர் கண் அந்த தேசத்தின் மீது எப்போதும் இருக்குதாம். அவரே பார்த்து பார்த்து அதுக்கு நீர் பாய்ச்சிறாராம். வானத்திலிருந்து நீர் பாய்ச்சிறாரு, பூமியிலேருந்து தண்ணியை கொடுக்குறாரு. அவர் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்கிறாராம் பாருங்க. அப்படி ஒரு இடத்துக்கு தான் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை கூப்பிட்டு வந்தார். பாருங்க, அது இஸ்ரவேல் தேசம் தெரிந்து கொள்ளலை, அவங்களா பார்த்து கண்டுபிடிக்கல அந்த இடத்த. இல்லை ஆபிரகாமை பார்த்து கண்டுபிடிக்கல, எங்கேயோ இருந்த ஆபிரகாமை கர்த்தர் ரொம்ப கூப்பிட்டு வர்றாரு. வா, நான் காமிக்கிற இடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு வந்து அவர் காமிக்கிறார் அந்த இடத்த. ஹல்லேலூயா. காமிச்சு, இதான்ப்பா நான் உனக்கு வச்சிருக்கிற இடம் பாரு. கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் செய்வார். ஆபிரகாமுக்கு செஞ்ச மாதிரி, இஸ்ரவேல் தேசத்தாருக்கு செஞ்ச மாதிரி உங்களுக்கும் செய்வார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நீங்களாம் தேற்ற போகிறதில்ல, அவரே தேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போனால் அவர் தேற்றுவார், அவர் பலன் கொடுப்பார், அவர் ஆறுதல் கொடுப்பார், அவர் நம்பிக்கையை கொடுப்பார், சரியான பாதையில் அவர் நடத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினது தான் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா? ஏன் பயப்பட மாட்டோம்? இந்த உலகத்தில் எவ்வளவோ தீமை இருக்குது, மரணம் இருக்குது, சாபம் இருக்குது, நாசம் இருக்குது, யுத்தம் இருக்குது, பாவம் இருக்குது, சோதனை இருக்குது, மோசமான ஜனங்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட உலகத்தில் எங்கே வாழ்கிறது, எப்படி வாழ்கிறது? ஒரு சிலருக்கு ஒரு பெரிய யோசனைனா, இப்படிப்பட்ட உலகத்தில் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணி என்னத்துக்கு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை இந்த நாசமாக போகிற உலகத்துக்குள்ளே எதுக்கு கொண்டு வரணும்? ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்து உலகத்தில் நடக்கிற கேடான காரியங்களை பார்த்து ஒருத்தருக்கு அந்த மாதிரி கேள்வி வந்துடுது. என்னத்துக்கு இந்த பூமிக்குள்ளே ஏன் நான் ஒரு பிள்ளையை பெற்று அதை கொண்டு வந்து அதை கஷ்டப்பட்டு வளர்த்து அதுக்கு அதோட வாழ்க்கை அழிஞ்சு போகிறதுக்கா, அது வாழ்க்கை பூரா பிரச்சனையை அனுபவிக்கிறதுக்கு என்னத்துக்கு கொண்டு வரணும்? ஒரு சிலருக்கு இப்படி ஒரு கேள்வி. கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, தாவீது அருமையாக எழுதி வச்சிருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நீங்கள் பார்த்துக்குவீங்க, நான் நல்லா இருப்பேன். எனக்கு பிரச்சனைனா நீங்கள் யுத்தம் பண்ணுவீங்க, எனக்கு அரணாக இருந்து கோட்டையாக இருந்து கேடகமாக இருந்து என்னை பாதுகாத்துக்குவீங்க. நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்தை கவனிப்போம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. கர்த்தருக்கு இந்த ட்ராமாட்டிக்காக பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். யார் உங்களை கேவலப்படுத்துகிறாங்களோ அவங்கள முன்னாடி நிற்க வச்சு அவங்க முன்னாடி உங்களை ஆசீர்வதிப்பார். ஃப்ரண்ட் ரோவில் அவங்கள உட்கார வச்சு நல்லா உங்களை உத்து பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி உங்களை அவங்களுக்கு முன்னாடி நிப்பாட்டி உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். மோசே நீர் எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க ஒரு சிலர். நீ வேண்டாம், யார் உன்னை நியாயாதிபதி என்னை நியமித்தது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 40 வருஷம் கழித்து கர்த்தர் அதே மோசையை இவங்களுக்கு தலைவனாக இவங்களை மீட்கக்கூடியவனாக அனுப்பி வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியல. எல்லாம் கண்டு பிரமிக்கிறாங்க. அதான்னு வாயை பழக்கிற அளவுக்கு செய்கிறார் கர்த்தர். பார்வோனை கண்டு நடுங்கிற அளவுக்கு செஞ்சார் இல்லையா? பாருங்க, கர்த்தர் செய்வார். அவங்க தான் வேணாம்னு அனுப்பிச்சாங்க. பார்வோன் கொல்ல பார்த்தான். இஸ்ரவேல் மக்கள் நீ எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. அதே மோசையை தான் கர்த்தர் திரும்ப கொண்டு வந்து இப்போ பார்வோன் கொல்லலாம் பார்க்குறதில்ல, பார்வோன் கண்டு நடுங்குறான். எகிப்து தேசம் கண்டு நடுங்குது.
இஸ்ரவேலரும் கண்ணால் பார்க்குறாங்க, ஆஹா இந்த மனுஷன் மூலமாக கர்த்தர் செயல்படுறாரு. யோசேப்பை போல கொன்று போட்டுடலாம், கொன்று போட்டுருவோம், இவனுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் விரட்டி விட்டாங்க. கொல்ல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய கிருபையினால் கொல்லாமல் விட்டாங்க. ஆனாலும் பாருங்கள், வேற்று தேசத்தில் அடிமையாக விற்று போட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு யோசேப்பு கதை அப்படின்னு நினச்சா, கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் அதே குடும்பத்தார் போய் யோசேப்பு முன்பாக பணிகிறார்கள் இல்லையா, வணங்குறாங்க. அதே யோசேப்பு இந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறவனாக, இந்த குடும்பத்தை போஷிக்கிறவனாக மாறினான். யாரை விற்று போட்டாங்களோ இப்போ அவன் தான் காப்பாற்றணும் இந்த குடும்பத்தை. கர்த்தர் அந்த மாதிரி மாற்றிட்டார் இல்லையா. கர்த்தர் இதெல்லாம் செய்வார், கர்த்தருக்கு பிடிக்கும் அது. எங்கே உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்களோ, எங்கே உங்களை வேணான்னு நிராகரிக்கிறாங்களோ அந்த இடத்துல வச்சு கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார், நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்கள், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஏன் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது? உலகத்தில் எல்லாம் நல்லா நடக்கும், எக்கனாமி நல்லாயிருக்கும், சுற்றுச்சூழல் நல்லாயிருக்கும், ஊரில் இருக்கிறவங்களாம் என் கூட நல்லா இருப்பான், எனக்கு எதிர்ப்பே இருக்காது. அதனாலயா ஏன் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்? காரணத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறதுக்கான காரணம் என்ன? காரணம் நீங்கள் கிடையாது. நீங்கள் ரொம்ப புத்திசாலி இல்லை, நீங்கள் ரொம்ப பயங்கரமான ஆள், அப்படியாக்கும் இப்படியாக்கும், அதுவும் இல்லை. ஏன் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகுது? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். அதனால் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். அப்போ நீங்கள் நிரம்பி வழிவதற்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் அவர் மீது உங்கள் கண்களை பதிக்க முடியும். நான் ரொம்ப புத்திசாலி, நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேனாக்கும், என்னானாலும் நான் நல்லா இருப்பேன், என்ன இருந்தாலும் என் பாத்திரம் அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நிரம்பி ஒழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இல்லை. அப்படி யோசிச்சா நம்ம கண்கள் பூரா நம்ம மேலே தான் இருக்கும் இல்லையா. இல்லை ஐயா அவர் சீஃப் மினிஸ்டர், இவர் பிரைம் மினிஸ்டர், அவங்க சூப்பராகும், அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்களாகும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கண்ணு பூரா அவங்க மேலே தான் இருக்கும் இல்லையா. அவங்க இருக்கிறதுனால நான் நல்லா இருப்பேன், அவங்க இருக்கிறதுனால எல்லாம் நல்லா நடக்கும், அந்த மாதிரி போயிடுவோம். இல்லைன்னா ஐயோ அந்த சொந்தக்காரர் சப்போர்ட் பண்ணுறாரு, இந்த ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணுறாரு, இந்த அவங்களாம் இருக்கிறாங்க, நான் நல்லா இருப்பேன் அப்படின்னா நம்ம கண்ணு பூரா அவங்க மேலே போயிடும். நான் விசுவாசத்தை கரெக்டாக டியூன் பண்ணி வைக்கணும், கரெக்டாக டைரக்ட் பண்ணணும். ஏன் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்? சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், எல்லாரை காட்டிலும் பெரிய தேவன், உருவாக்கக்கூடிய தேவன் உங்கள் மெய்ப்பராய் இருக்கிறார். அதன் நிமித்தம் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? பிடிச்சிக்கோங்க. இந்த காரியங்களை குறித்து தியானிங்க. அடுத்த மெசேஜில் இந்த காரியங்களை குறித்து இன்னும் அதிகமாக பார்க்கலாம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.